உங்கள் அனைவரது உள்ளங்களிலும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய நாள் இன்னொரு நல்ல நாளாக உங்களது வாழ்க்கையில் அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் பாடத்துக்குள்ள போறேன். ஸோ இது மெஷர்மெண்ட் சீரீஸ்ல 3வது வீடியோ லெக்சர்ஸ். ஸோ ஏற்கனவே 2 வீடியோஸ் லெக்சர்ஸ் போட்டிருக்கிறோம். அது பார்க்காதாக்கள் பார்த்து கொண்டு வாங்க, மிக இலகுவாக இருக்கும். ஸோ இந்த வகையில் நம்ம இதுவரைக்கும் பார்த்து கொண்டு வரோம் பரிமாணம், அழகு பரிமாணங்கள பிரயோகங்கள். இப்போ இன்றைக்கு இந்த வீடியோ லெக்சர்ஸ்ல வந்து 2 uses பார்க்க போறோம். So we are going to do 2 uses of the dimensions. So முதலாவது first of all சமன்பாடுகளை வாய்ப்பு பார்த்தல். நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னான், இந்த பக்கம் எழுதியிருக்கிற சமன்பாடுகள் நாளையும் நான் என்ன செய்ய போறேன், ஏற்கனவே நான் சமன்பாடுகளை பெற்றுக்கொண்டேன். அடிப்படை கணியங்கள்ல இருந்து இவர்ல தங்கி இருக்கிறார்னு சொல்லி, அவர் என்ன ரேசியோல தங்கி இருக்கிறார்னு சொல்லி சமன்பாடுகளை பெற்றுக்கொண்டேன். அவ்வாறு பெற்றுக்கொண்ட சமன்பாடுகள் நான் என்ன செய்யறேன், இப்ப வாய்ப்பு பார்க்க போறேன். So we are going to check whether the equations are correct or wrong. So using the dimensions. Right. அடுத்தது என்ன செய்ய போறோம்னு சொன்னா, தெரியா கணியங்களின் பரிமாணம் பெறல். ஸோ என்ன செய்யறேன், ஒரு சமன்பாடு, இந்த 3 சமன்பாடு நான் எங்கால் எடுத்திருக்கிறேன். இந்த 3 சமன்பாடுலையும் தெரியா கணியங்கள், அறியா பெருமானங்களுடைய கணியங்களை தருவாங்க எக்ஸாம்ஸ்ல. ஸோ அதோட பரிமாணம், அலகுகளை எப்படி காணலாம்னு சொன்னா பரிமாணங்களை யூஸ் பண்ணி காணலாம். அதைத்தான் நம்ம இன்றைக்கு காண போறோம். So the second one is we are going to find the unknown dimensions, unknown quantities dimensions, right? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, முதலாவது பகுதிக்கு நகர போறோம். முதலாவது பகுதி என்ன, சமன்பாடுகளை வாய்ப்பு பார்த்தல். நான் இதுல முதலாவது கேள்வியை எடுக்கிறேன். ஸோ கேள்விகளை நான் சொல்றதோடு எழுதி கொண்டா மிக இலகுவாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த சமன்பாடு எடுக்கிறேன். P சமன் H ரோ G. இதுக்கு எவ்வாறு கேள்வி தருவாங்கன்னு சொன்னா, ஒரு பாத்திரம் ஒன்றின், திரவத்தை கொண்டுள்ள ஒரு பாத்திரம் ஒன்றின், H ஆழமுள்ள பாத்திரம் ஒன்றின், H ஆழத்தில் ஒரு புள்ளியின் அமுக்கம் P ஆனது P சமன் H ரோ G எனும் சமன்பாட்டினால் தரப்படுகிறது எனின், இச்சமன்பாட்டை சரியானதென வாய்ப்பு பார்க்க என்று சொல்லி தருவாங்க. இங்கு மேலதிக மாத்திரம், இங்கு P ஆனது அமுக்கம், P ஆனது அமுக்கம், H ஆனது ஆழம், ரோ அடர்த்தி, அந்த திரவத்தின் அடர்த்தி, G புவியீர்ப்பு ஆர்முடுகள், இப்படி தருவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட கேள்வி. ஸோ ஒரு கண்டறிந்த தண்ணி இருக்குது, H அளவு தூரம் தண்ணி இருக்குது. இந்த இடத்துல புள்ளியில் இருக்கிற H ஆழத்தில் உள்ள ஒரு புள்ளியில் இருக்கிற திரவ அமுக்கம் P சமன் H ரோ G தரோம். ஸோ இதை நான் பரிமாணப்படி இந்த சமன்பாடு நான் சரியென காட்டணும். நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு சமன்பாட்டில் இது சமன்பாடுன்னு சொல்ல போகல தராசு மாறி, சமன் 2 பக்கமும் தராசு மாறி. ஸோ இவரும் சமனாக இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், 2 பக்கமும் சமனாக இருக்கணும், போதான் பேலன்ஸாக இருக்கும். ஸோ இங்கே இதில் பரிமாணமும், ஸோ பீட பரிமாணமும் இந்த 3 கணியங்களோட பரிமாணம் என்ன செய்யும், இருபுறமும் சமனாக இருக்கும். அவ்வாறாக நான் எடுத்துக்கொண்டு சொன்னால் முதல்ல பீட பரிமாணத்தை பார்ப்போம். ஸோ நான் என்ன செய்கிறேன், RHS எடுக்கிறேன். RHS பக்கம் LHS பக்கத்துக்கு சமனாக இருக்கணும். ஸோ இவர் யார், என்ற LHS. ஸோ இதுவும் இந்த பக்கமும் சமனாக இருக்கணும். ஸோ எனக்கு அமுக்கத்திட பரிமாணம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவரை நான் எங்கேருந்து எடுக்கலாம்னு சொன்னால், நமக்கு தெரியும் அமுக்கம் சமன். ஸோ அமுக்கம் சமன் ஓரலகு பரப்பின் மீது தாக்கும் செங்குத்தான விசை அமுக்கம் எனப்படும். ஓரலகு பரப்பின் மீது தாக்கும் செங்குத்தான விசை அமுக்கம் எனப்படும். ஸோ இதற்கூடாக போக்களையும் விசையிட பரிமாணம் தெரியாது. ஸோ நம்ம என்ன செய்வோம், சின்ன பிள்ளை மாதிரி அதை அப்படியே என்ன செஞ்சு கொண்டு போவோம், நமக்கு தெரியாட்டி அதை அப்படியே பிரதியிட்டு கொண்டே போவோம் சிறிய பெருமானம் வரும் வரைக்கும். ஸோ விசைன்னு சொன்னால் என்ன தெரியும், நியூட்டனின் 2ஆம் விதிப்படி தெளிவு தர 6 முடுகளின் கீழ் குறுக்கு வெட்டு பரப்பு. ஸோ நான் இவரையும் எப்படி எழுதலாம், எனக்கு 6 முடுகள் தெரியாது. 6 முடுகள் சொன்னால் என்ன, ஓரளவு நேரத்தில் அடைந்த வேகமாற்றம் 6 முடுகள் எனப்படும். 6 முடுகளையும் நான் என்ன செய்யலாம், பிரதியிட்டு காணலாம். ஆனால் 6 முடுகள் எனக்கு தெரியும் எடுத்துக்கொண்டு செய்கிறேன். ஸோ இதில் பரிமாணம் என்ன, எம்ட பரிமாணம், திணிவுட பரிமாணம் கேபிட்டல் M, ஏட பரிமாணம் LT-2, LT-2. அதே மாதிரி இங்கே ஏட பரிமாணம் ஏன்னு சொன்னால் குறுக்கு வெட்டு பரப்பு L வர்க்கம் ஆக M
எல் வர்க்கம் இங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இந்த வர்க்கம் மேலே போச்சுன்னு சொன்னால் எல் சய 2 ஒன்றும் சய 2 கூட்டினா சய 1 எல் சய 1 டி மைனஸ் 2. ஸோ இதுதான் என்ன என்ற வந்து அமுக்கத்துக்கான பரிமாணம் ml மைனஸ் 1 டி மைனஸ் 2. ஸோ இவற்றின் பரிமாணங்கள், ஸோ நான் RHS எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் இவற்றை மூணோட பரிமாணத்தையும் பெருக்கினா நமக்கு இந்த பரிமாணம் வரணும். h பரிமாணத்தையும் ரோட பரிமாணத்தையும் ஜிட பரிமாணத்தையும் பெருக்கினா எனக்கு வரணும். ஹ்ன்னு சொன்னா அது நீளம் ஆக எல், ரோன்னு சொன்னா எனக்கு தெரியாது அடர்த்தி. அடர்த்தியை நான் எப்படி சொல்லலாம்? திணிவின் கீழ் கனவளவு. ஓரளவு கனவளவின் திணிவே அடர்த்தி எனப்படும். ஸோ இதை நம்ம என்ன எழுதலாம்? எம், இது எல் கியூப். எல் கியூபை நான் மேலே கொண்டு போனால் ml மைனஸ் 3. ஸோ இவரை பெருக்கிறன் ml மைனஸ் 3 ஆல். ஸோ உங்களுக்கு புவியிருப்பு ஆறுமுடுகளில் தெரியும் எல் டி மைனஸ் 2. ஸோ இப்போ பெருமானங்களை பிரதியிட்டேன். ஸோ எம் எல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல் இங்கே உண்டு, இங்கே சயம் உண்டு, இங்கே உண்டு. அவர் மூணையும் கூட்டினு சொன்னால் 1 சயம் 3 சக 1. ஸோ ஒன்றை முன்னையும் கூட்டினா 2, 2ல் 3 போனால் சய 1 ml மைனஸ் 1. இது வரைக்கும் சரி. எம் சரி, எல் மைனஸ் 1 சரி. ஸோ டீயை பார்த்தா டி ஒரே ஒரு ஆள் mt மைனஸ் 2 ml மைனஸ் 1 டி மைனஸ் 2. ஸோ LHS சமன் RHS. ஆகவே இந்த சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானது நிரூபித்தோம். ஸோ முதலாவது கேள்வியை நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். இது வந்து H ஆழத்துள்ள திரவ அமுக்கத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இதில் ஒரு கஷ்டத்தை நீங்கள் டிஃபிகல்ட்டிஸை நீங்கள் விளங்கி இருக்க மாட்டீங்க இது வரைக்கும் நம்புகிறேன் நான். ரைட், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? ரெண்டாவது கேள்வியை நோக்கி நகர போகிறேன். ரெண்டாவது சமன்பாடு நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு உதாரணம் தான். டி சமன் 2π ரூட் L/G. எளிய ஊசல் ஒன்றின் அலைவு காலமானது, கேள்வி எழுதிக் கொள்ளலாம். எளிய ஊசல் ஒன்றின் அலைவு காலமானது டி சமன் 2π வர்க்கமூலம் எல்லின் கீழ் ஜியினால் தரப்படுகிறது. இங்கே டி எளிய ஊசலின் அலைவு காலம், எல் எளிய ஊசலின் நீளம், ஜி புவியீர்ப்பு ஆறுமுடலாகும் எனில் இச்சமன்பாடு பரிமாண முறைப்படி சமனானது என காட்டுக. ஸோ இப்படி கேள்வி தந்திருக்கிறான். ஸோ எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் சமன்பாட்டில் இருபுறமும் இருக்கிற கணியங்கள் நான் என்ன செய்வேன்? பரிமாண முறைப்படி சரியானு பார்ப்பேன். சரி, எனக்கு இந்த பக்கம் யார் இருக்கிறது? டி இருக்கிறாரு, அலைவு காலம். அவர பரிமாணம் என்ன? ஸோ இதில் அலகு செகண்ட் டைம் சம்மந்தப்பற அவர பரிமாணம் டி. ஸோ இந்த பக்கத்தை நான் எடுத்தேன்னு சொன்னால் இது என்ன பக்கம்? LHS, இது என்ன RHS. ஸோ RHS எடுக்கிறேன். RHS எடுத்தேன்னு சொன்னால் 2π இது ஒரு மாறிலி, இது ஒரு நம்பர். ஸோ அவருக்கு கணியங்களுக்கு தான் பரிமாணங்கள் அளவுகள் இருக்கும், மாறிலிகளுக்கு பொதுவாக என்ன இருக்காது? மாறிலிகளுக்கு பொதுவாக பரிமாணங்கள் அளவுகளும் இருக்காது. ஸோ இந்த பக்கத்தை எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு இந்த பக்கத்தில் தெரியணும் வந்து என்னன்னு சொன்னால் ரூட் எல்லின் கீழ் ரூட் ஜி. இப்படி எழுதலாமா இல்லையா? நான் அதை எப்படி எழுதலாம்? ஸோ வர்க்கம் மூலம் எல், அதே மாதிரி வர்க்கம் மூலம் ஜீண்டா புவியீர்ப்பு ஆறுமுடுகள் அவர பரிமாணம் என்ன? LT மைனஸ் 2. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னு சொன்னால் வர்க்க மூலத்தை நான் எப்படி எழுதலாம்? அரைவாசின்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இவரை நான் என்ன எழுதலாம்? எல் அரைவாசி டி மைனஸ் 1 என்று சொன்னால் இந்த டி மைனஸ் 2வும் இந்த அரைவாசியும் வெட்டிப்பட்டு ரெண்டு வரப்போகுது. இந்த ரெண்டும் வெட்டிப்பட்டு டி மைனஸ் 1 வரப்போகுது. ஸோ இப்போ பாருங்க, இந்த எல் அரைப்பங்கு அப்படியே இருக்க, இந்த எல் அரைப்பங்கு மேலே போக சுட்டிகளின் அறிவுல சயண்டு வரப்போகுது. ஸோ இவரும் என்ன செய்ய போறாரு? கேன்சல் ஆக போறாரு. அதே நேரம் டி சய உண்டு மேலே போன என்னையா வரப்போகுது? டீயாக வரப்போகுது. மிகுதி இவரும் கேன்சல் ஆக டீட்டு வரப்போகுது. ஸோ ஆகவே RHS சமன் LHS. இந்த சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானது என காட்டப்பட்டது. ஸோ மிக தெளிவாக எழுதும். சிறிய கணிதம் உண்டு இந்த இடத்துல தேவை. நான் என்ன செய்கிறேன்? ரூட் L/G இந்த ரூட்டை என்ன செய்யறான்னு சொன்ன அந்த வர்க்க மூலத்தை தனித்தனியாக கொடுக்கலாம்.
இதுக்கு வர்க்கமூலம் இதுக்கு வர்க்கமூலம். So we can give as a separate root of L over root of G. So we can have dimensions separately. Root L, so root, what the dimensions of the G? LT minus 2. So we can have solve, so little bit mathematics here. So indices, right, we can go little bit maths. ஸோ ஈஸியாக உங்களுக்கு படி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஒரு சிறிய கணிதம் தேவைப்படும். ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஸோ நான் இப்போ மூன்றாவது கேள்விக்கு நோக்கி நகர போகிறேன். மூன்றாவது கேள்வி நோக்கி நகர்றதுன்னு சொன்னால், ஸோ நீங்கள் ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கேள்விகளை சொல்கிற கேள்விகள் எழுதிக்கோங்க. இந்த டேர்ம் முக்கியம். ஸோ மூன்றாவது உதாரணம். ஸோ இந்த 2 உதாரணத்தையும் நான் அழிச்சிட்டு வரேன். ரைட், மூன்றாவது உதாரணம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், b சமன் root TL over n. ஸோ ஒரு இலை ஒன்றிலுள்ள குறுக்கலை வேகத்தின் கதி, ஒரு இலை ஒன்றின் குறுக்கலை கதியானது v சமன் வர்க்கமூலம் TL இன் கீழ் m-னால் தரப்படுகிறது. இங்கே v வேகமாகவும் குறுக்கலை கதி வேகமாகவும் குறுக்கலை கதியாகவும் T இழுவையாகவும், T இழுவைன்னு சொன்னால் அது ஒரு ஃபோர்ஸ், இழுவையாகவும், அதே மாதிரி வந்து L நீளமாகவும், இலையின் நீளமாகவும், ஸோ இலையின் நீளமாகவும், M திணிவாகவும் இருப்பின் இச்சமன்பாடு பரிமாண முறைப்படி சமனானது அல்லது சரியானது என காட்டுக. ஸோ இதுதான் இந்த கேள்வி. ஸோ நமக்கு தெரியும் LHS RHS எடுக்கும். LHS RHS எடுக்கிறதுக்கு இந்த கணக்கு அப்படி இங்கே எழுதும். ஸோ இந்த பக்கம் வேகம். ஸோ இவர் யார்? நம்மளோட LHS. வேகத்துக்கான தெரியும் LT minus 1. பரிமாணம் என்ன? LT minus 1. தூரத்தின் கீழ் நேரம் தான் LT minus 1. ரைட். அதே மாதிரி RHS எடுத்துன்னு சொன்னான். RHS எடுத்துன்னு சொன்னால் எனக்கு இதில் அப்படி பரிமாணம் தேவை. வர்க்கமூலம் TLM இதில் பரிமாணம் தேவை. ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன செய்யலாம்? தனித்தனியாக எழுதலாம். We can write as a separate things. Right. L, right, M. இவர பரிமாணம் இப்படி எழுதலாம். ஸோ இவர பரிமாணத்தை நான் பிரதியிட்டு காண போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் டீன்னு சொன்னால் ஃபோர்ஸ். இங்கே இழுவைன்னு சொல்கிறது வந்து ஒரு வகையான ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்ன்னு சொன்னால் அதோட பரிமாணம் தெரியும் என்ன? MLT minus 2. ஸோ அப்படியும் தெரியாட்டி எஃப் சமன் எம்ஏல போட்டுக்கொண்டு எடுத்துக்கொண்டு இங்கே வாங்க. ஸோ மிக இலகுவாக இங்கே இருந்து எடுத்துக்கொண்டு வரலாம். நான் நேரடியாக போடுறேன், உங்களுக்கு தெரியும் நினைச்சுக்கொண்டு MLT minus 2. அதே மாதிரி எல் வந்து இலையின் நீளங்களை நம்ம எல்லால குறிப்போம். ஸோ இவர வர்க்கமூலம், ஸோ அதே மாதிரி இவர வர்க்கமூலம், அதே மாதிரி இவர வர்க்கமூலம் எம். ஸோ இப்போ இதை காணும். இதை காண்றதுக்கு மிக இலகுவாக நீங்கள் சோட்டா எழுதி கொள்ளலாம். இது என்னன்னு சொன்னால், ஸோ மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக இலகுவாக விட வரப்போகுது. ஸோ இவர் இப்படி இதை நான் எப்படி எழுதலாம்னு சொன்னால் தனித்தனி சேர்வையாக எழுதலாம். ரூட் எம் எழுதலாம். ரைட். அதே மாதிரி என்ன எழுதலாம்? இங்கேயும் ஒரு எல், ரூட் எல், இங்கேயும் ஒரு ரூட் எல். அவர் எப்படி எழுதலாம்? ரூட் எல்லின் வர்க்கம். அதே மாதிரி T minus 2 இவ்வாறு எழுதி ரூட் எம் தனித்தனியாக பிரிச்சு எழுதுகிறேன். என்ன செஞ்சுக்கிறேன்டா? தனித்தனியாக பிரிச்சு எழுதுகிறேன். எம் தனியாக எம் வர்க்கமூலம், அதே மாதிரி எல் இங்கே ஒன்று இங்கே ஒன்று, ரெண்டையும் கூட்டினா 2. அவர் மொத்தம் வர்க்கமூலத்துக்குள்ள, அதே மாதிரி வந்து T minus 2 வர்க்கமூலத்துக்குள்ள. ஸோ இந்த எம்ஏ மிக இலகுவாக வெட்டி கொள்ளலாம். ஸோ இதில் இருந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், ஸோ என்ன செய்யலாம்? இது என்ன வரப்போகுது? இதில் இருந்து வர்க்கமூலமும் இந்த அறையும் வெட்டிப்படும். உங்களுக்கு தெரியும் இது எப்படி எழுதலாம்னு சொன்னால், இந்த வர்க்கமூலத்தை நம்ம எப்பயும் அறைன்னு எழுதுவோம். இந்த ரெண்டும் கேன்சலாக எல்லின் 1. அதே மாதிரி இந்த T minus 2 அறையும் வெட்டிப்பட T minus 1. ஸோ இது எதுக்கு சமனாக இருக்குன்னு சொன்னால் நம்மளோட LHSக்கு சமனாக இருக்குது. ஸோ இதே LT minus 1 தான், இதே LT minus 1 தான் இங்கேயும் வந்திருக்கிறாரு. ஸோ இருபுறமும் பரிமாண முறைப்படி சமனாக இருக்குது. ஆகவே இந்த சமன்பாடு பரிமாண முறைப்படி சமனானது.
சொல்ல சொல்ல எழுதி கொண்டு போகலாம், மிக இலகுவாக இருக்கும். அடுத்தது இந்த சமன்பாடு நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் 4வது சமன்பாடு பேனொலியின் தேற்றம். ஸோ இதை நீங்கள் மெக்கானிக்ஸில் படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது புதுசு. இந்த சமன்பாடு ரோ ஜிஹெச் சமன்பாடுகளை கண்டோன்னு ஒன்று பயப்படுறதுல மிக இலகுவான தேற்றம், மிக இலகுவான வழிமுறை என்னன்னு பார்ப்போம். ஸோ கேண்டு போட்டிருக்கிறேன் ஒரு மாறி பி சக அரை ரோ வி வர்க்கம் சக ரோ ஜிஹெச் சமன் கே ஒரு மாறிலியினால் தரப்படுகிறது. இந்த சமன்பாடு பேனொலியின் சமன்பாட்டை குறிக்கிறது. இங்கே பி அமுக்கம், ரோ கனவளவு, ரோ அடர்த்தி, வி வேகம், ஜி புவியீர்ப்பு ஆரமுடுகள், எச் நீளம். ஸோ இங்கே ரோன்னு சொல்றது அடர்த்தி. ரைட். இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதை பரிமாண முறைப்படி சமன்பாடு காட்ட போறோம். ஸோ இங்க பாருங்க இருபுறமும் நமக்கு இங்கே ஒரு மாறிலி இருக்குது. ஸோ இவர் பரிமாணமற்றவர். நம்ம இருபுறமும் சமப்படுத்த வேண்டிய தேவை இங்கே இல்லை எனக்கு. ஆனா இங்க இன்னொரு விஷயம் இருக்கிறேன்னு சொன்னா சம பரிமாணங்களை உடைய கணியங்களே கூட்டப்படலாம் அல்லது கழிக்கப்படலாம். ஸோ அப்ப இவரையும் பரிமாணம் சமனாயிருப்பாரு, இவரையும் சமனாயிருப்பார், இவரையும் சமனாயிருப்பாரு அப்படின்னு சொன்னா அந்த முடிவுல இருந்து எப்படி வரலாம்னு சொன்னா இந்த முடிவுக்கு நீங்க வரலாம். அமுக்கத்தின் பரிமாணம், ஸோ இந்த அறைக்கு பரிமாணம் இருக்க போறதில்லை, அது ஒரு மாறிலி. ரோ வி வர்க்கத்தின் பரிமாணம் அதே மாதிரி ரோ ஜி ஹெச். ஸோ இந்த ரெண்டும் தான் நம்மளோட முதலாவது சமன்பாடு, முதலாவது கேள்வி. பி சமன் ரோ ஜி ஹெச் நான் ஏற்கனவே நிறுவி காட்டிட்டேன். ஸோ அமுக்கத்துக்கான இப்போ நான் 3க்கான டைமென்ஷன்ஸை எழுதுறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் 3 dimensions here and equals. ரைட். இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுல டைமென்ஷன்ஸ் எழுதுறேன். உங்களுக்கு தெரியும் அமுக்கம் தெரியாட்டி விசையின் கீழ் பரப்பு எழுதிட்டு வருவீங்க. ஸோ அப்படி எழுதினாலும் என்ன வரப்போகுது ml -1 t -2. ஸோ அதே மாதிரி அடர்த்திக்கானது ml -3. ஸோ v வர்க்கம், ஸோ lt -1 முழுவதின் வர்க்கம். அதே மாதிரி ரோ ஜிஹெச், ரோன்னு சொன்னால் ml -3, ஜின்னு சொன்னால் lt -2 புவியீர்ப்பு ஆரமுடுகள், நீளம் L. ஸோ இவ்வாறாக எழுதி கொள்வது. ஸோ இது ml -1 சுருங்கின வடிவம் இதுதான். ஸோ இந்த வடிவம் எல்லா விடைக்கும் வரணும். ஸோ இவரில் m m L -3 இருக்கிறாரு. இங்கே எல்லாம் பாருங்க இந்த பொதுவான பிரகட்டால பெருக்கினா வர்க்கம். ஸோ இங்கே 2, இங்கே சய 3. ஸோ L சய 1. இங்க t சய 1 பிரக்கெட்டுக்கு வெளியே 2 இருக்கிறார், அவர் 2ஆல பெருக்கினா t -2 சமம். ஸோ இங்க m எடுத்தோம்னு சொன்னா m 1, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்ல பாருங்க L சய 3, இங்க 1, இங்க 1 சக 1. ஸோ L சய 1 t -2. ஸோ இந்த சமன்பாடு பரிமாண முறைப்படி சமனானது. மிக அழகாக நிறுவி காட்டிட்டோம். ஸோ இது ஓகே. இப்போ நான் என்ன 2வது சாப்டருக்கு போகிறேன். இந்த சாப்டர் சமன்பாடுகள் இதுவரைக்கும் வாய்ப்பு பார்த்துட்டேன். ஸோ தெரியா கணியங்களின் பரிமாணம் பெறல். ஸோ அதுக்கு நான் 3 சமன்பாடுகள் எடுத்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த 3 சமன்பாடுகளையும் விளங்கப்படுத்தினா இலகுவாக விளங்கிக் கொள்ளும். ஸோ செகண்டுக்கு செகண்ட் சில நேரம் நோட்ஸை எழுதி கொள்ளாடி ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. ஸோ மிக இலகுவாக இருக்கும். ஸோ நம்ம தெரியா கணியங்களின் பரிமாணம் பெறல்னு சொன்னால் உதாரணத்துக்கு நான் உதாரணம் 1 என்ற f சமன் ke. சரிதானே? இது ஹூக் சமன்பாடு, ஹூக்ஸ் லோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வில்லில் ஏற்படுற நீட்சிக்கும் விசைக்குமான சமன்பாடு தான் இது. ஒரு வில்லில் ஏற்படும் வீழ்ச்சிக்கும் நீட்சிக்கும் விசைக்குமான தொடர்பு f சமன் k யினால் தரப்படுகிறது. இங்கு f ஆனது விசையாகும், e ஆனது நீட்சியாகும் எனின் k யின் பரிமாணம் யாது? கேள்வி இதுதான். ஸோ f விசையாம், e நீட்சியாம், நீட்சியம் கேட்காத கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யறான்னு சொன்னா நமக்கு தெரியும் இந்த சமன்பாடை பொறுத்தவரை ஒரு தராசு மாதிரி இருபுறமும் என்ன செய்யும் பரிமாண முறைப்படி சமனாக இருக்கும். ஸோ நான் இவர் LHS எடுத்துன்னு சொன்னா இவர பரிமாணமும் விசையிட பரிமாணமும் அதே மாதிரி KE பரிமாணமும் சமனாக இருக்கும். ஸோ என்ன செய்யலாம்னு சொன்னா நான் இதை இப்படி எடுக்கலாம். F இன் பரிமாணம், K இன் பரிமாணம், E இன் பரிமாணம் இவ்வாறாக தனி எழுதி கொள்ளலாம். ஸோ இவரை மட்டும் நமக்கு தேவைக்கு இவரை மட்டும் வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம். ஸோ மற்றவர் பெருக்கிக் கொண்டிருக்கிறாங்களா என்ன செய்வார்? பிரிப்பார். இவ்வாறாக இலகுவாக கண்டுகொள்ளலாம். இப்போ என்ன செய்வேன்? இதில் நான்
இதில் பரிமாணம் பார்க்கறதுக்கு விசையிட பரிமாணத்தை போடுவேன். விசையிட பரிமாணம் mlt மைனஸ் 2. அதே நேரம் ஈட பரிமாணம் ஈன்னு சொன்னால் லென்த், ஒரு சிறிய நீட்சி ஒன்று ஏற்படும். இல்லை நீட்சி எதில் அளப்பாங்க? மீட்டர் சென்டிமீட்டர், அதாவது லென்த் சம்பந்தப்பட்டது எல். ஆக இவர் என்ன சொல்லலாம்? எம், இந்த எல் இங்கே மேலே போய் கேன்சல் ஆகும், எல் மீண்டும் கேன்சல் ஆக mt மைனஸ் 2. ஸோ இவர் தான் கே வில் மாறிலி. இவரை நம்ம சொல்லுவோம், இந்த கே சொல்லுவோம் வில் மாறிலி அல்லது விசை மாறிலின்னு சொல்லுவாங்க. ஒரு பெர்டிகுலரான ஒரு ஸ்ப்ரிங்க்கு வந்து இந்த பெருமானம் மாறாமல் இருக்கும். ஸோ அவர் அநேகமாக பாஸ் பேப்பரில் வந்து கேள்வி நினைக்கிறேன், இது கே சமன் mt மைனஸ் 2 வருவார். ரைட், இப்படித்தான் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரு சமன்பாடு வந்து தெரியா கணியத்தை கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த சமன்பாட்டில் இருந்து தெரியா கணியத்தை எழுவாய் மாற்றி, ஸோ மீதி உள்ள கணியங்களுக்கு பரிமாணங்களை கூட மிக இலகுவாக விட வரப்போகுது. ஸோ தனியாக செஞ்சு பாருங்கள், ஏதாவது பிள்ளைகள் நான் விட்டுருக்கான்னு பாருங்கள். ஸோ ரைட், அடுத்தது உதாரணம் 2. நம்மளை உதாரணம் 2 இவ்வாறாக ஒரு கணக்கு தராங்க. x சமன் at மைனஸ் 1 சக bt வர்க்கம். விசைக்கும் கேள்வி எழுதிக்கோங்க, விசைக்கும் நேரத்துக்கும் இடையிலான தொடர்பு f சமன் at மைனஸ் 1 சக bt வர்க்கமினால் தரப்படுகிறது எனில், f வந்து விசைன்னு தாராங்க, t நேரம்னு தாராங்க. ஆனால் இங்கே 2 மாறிலி a, b கேள்வி கேட்குறாங்க. a, b மாறிலிகளின் பரிமாணங்கள் என்ன? ஸோ முதல்ல நம்ம என்ன செய்வோம்னு சொன்னோம், இருபுறமும் சமப்படுத்துவோம். இருபுறமும் சமப்படுத்தினா இந்த f கணியம் சமன் at மைனஸ் 1 பரிமாணம் சமனாக இருக்கும். அதே நேரம் bt வர்க்கத்திட பரிமாணம் சமனாக இருக்கும். ஸோ இதை என்ன செய்யலாம்னா தனித்தனியாக எடுத்து காணலாம். ஸோ f பரிமாணம் சமன், இது ஒன்றாவது, இது a காண போகிறேன், at மைனஸ் 1 பரிமாணம். ஸோ ஏடே காணணும். ஸோ ஏடே காண்றதுக்கு நான் என்ன செய்யலாம்னு சொன்னால், a சமன் f இன் பரிமாணத்தின் கீழ் t மைனஸ் 1 கீழ் பரிமாணம். அப்படி போடலாமா இல்லையா? t மைனஸ் 1. ஸோ t மைனஸ் 1 சொன்னால் நமக்கு தெரியும் f பரிமாணம் என்ன? mlt மைனஸ் 2. அதே நேரம் t மைனஸ் 1 சொன்னால் t மைனஸ் 1. ஸோ இவர் மேலே வந்தார்னு சொன்னால் mlt மைனஸ் 1. ஸோ ஏட பரிமாணம் என்ன வரப்போகுது? mlt மைனஸ் 1. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணலாம், விட சரியா பிள்ளையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ உதாரணமாக f சமன் at மைனஸ் 1 எழுதிக்கிறேன் நான் ஏற்கனவே. பாருங்கள், ஏட பரிமாணம் என்ன நம்ம இது வரைக்கும் கண்டோம்? mlt மைனஸ் 1. அதே நேரம் t மைனஸ் 1 பெருக்கினா mlt மைனஸ் 2. ஸோ மிக இலகுவாக அந்த விட வருது. ஸோ ஆகவே நாம் கண்ட விட சரி. ஸோ நான் கண்ட விட சரி. ரைட், mlt மைனஸ் 1 இவ்வாறாக கண்டுகொள்வீங்க. ஸோ ரெண்டாவது இதுக்கு போகிறேன். ரெண்டாவது என்னை காண வேண்டியது வந்து b சமப்படுத்துவன். ஸோ f சமன் bt வர்க்கம், இந்த சமன்பாடு b காணணும். ஸோ நமக்கு தெரியும் f இன் கீழ் t வர்க்கம், fn mlt மைனஸ் 2. இந்த t வர்க்கத்தை கீழே இறக்குறேன், t வர்க்கம். ஸோ இவர் மேலே வந்தால் என்ன செய்வார்? சையதாக மாறுவார். ml t மைனஸ் 2, இவர் வந்தால் மைனஸ் 2, அப்போ மைனஸ் 4. ஸோ இந்த விடையை நான் செக் பண்ணி பார்க்கணும். அகெயின் செக். ரைட், பார்ப்போம். ஸோ f பரிமாணம் வந்து mlt மைனஸ் 2 வரணும். b பரிமாணம் வந்து mlt மைனஸ் 4 இன்ட்டு t வர்க்கம் என்ன? t வர்க்கம். ஸோ இவரை பெருக்கினா என்ன வரப்போகுது? ml t மைனஸ் 4 இந்த 2 கூட்டினா mlt மைனஸ் 2. மிக இலகுவாக விட வருது. மிக இலகுவான ஒரு பாடம். ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு சந்தேகம் பட தேவையில்லை. அநேகமாக 2 MCQs வந்து இந்த பாடத்தில் இருந்து வரும். அநேகமாக 1 அலகு பரிமாணத்தில் இருந்தும் ஒரு கேள்வி கருவிகளில் இருந்தும் அநேகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வந்து ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய வாய்ப்புகள், சில கேள்விகள் வந்து எஸ்ஏல வந்து பரிமாண முறைப்படி சமனானது காட்ட சொல்லி அநேகமான தடவைகளை கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆரம்பத்திலிருந்தே பாடங்கள் என்ன செய்யுங்க, தெளிவாக பார்த்து கொண்டே போங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வரப்போகுது. ஃபிசிக்ஸ் இலகுவான ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம். ரைட், இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.